ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மாலை போட்ட நாளிலிருந்து விரதத்தை முடிக்கும் வரை முடிவெட்டுதல், சவரம் செய்வதை தவிர்க்க வேண்டும். மெத்தை, தலையணை உபயோகிக்காமல் தரையில் துணி விரித்து படுக்க வேண்டும். பேச்சை குறைத்து மௌனத்தை கடைபிடித்தல் வேண்டும். மற்றவர்களிடம் சாந்தமாக பழக வேண்டும். பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. விரத காலத்தில் பிரம்மச்சரியத்தை கடுமையாக கடைபிடிக்கவும். அணிந்திருந்த மாலை அருந்து போனால் அதை செப்பனிட்டு அணிந்து கொள்ளலாம். இதில் தவறில்லை. மன சஞ்சலம் அடைய வேண்டாம். மாலை போடும் சமயத்தில் பயமோ சந்தேகமோ குற்ற உணர்ச்சியோ இருத்தல் கூடாது. அப்படி மன சஞ்சலம் இருந்தால் மாலை போடுவதை தள்ளி போடுதல் நல்லது. இருமுடி கட்டும் வைபவத்தை தனது வீட்டிலேயே வைத்துக் கொள்ளுதல் நல்லது. வீடு சுபிட்சமாக இருக்கும், மங்களமாகவும் இருக்கும். மாலை போட்ட பின் மது, புகை, அசைவ உணவுகள் போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். சொல்லப்போனால் புகைப்பழக்கத்தை கைவிட நினைப்பவர்கள் ஐயப்பனுக்கு மாலை போடுவது ஓர் சிறந்த வழியாக அமையும். எதிர்பாராமல் உங்கள் குடும்பத்தில் பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்தால் நீங்கள் அணிந்துள்ள மாலையை சுவாமி ஐயப்பன் முன்வைத்து விடுங்கள். மேலும் ஒரு வருடம் கழித்து நீங்கள் உங்கள் யாத்திரையை தொடங்கலாம். ஐயப்பனுக்கு மாலை போட்டுவிட்டால் தலைக்கு எண்ணெய் வைக்கவோ அல்லது எண்ணெய் குளியலோ மேற்கொள்ளக்கூடாது. ஐயப்ப பக்தர்கள் வீட்டை தவிர கடைகளிலோ அல்லது வெளியிடங்களிலோ எங்கும் உண்ணக்கூடாது. மாலை அணிந்தவர்கள் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் பச்சை தண்ணீரில் குளிக்க வேண்டும். குளித்து முடித்த பின் விபூதி இட்டு விளக்கு ஏற்றி ஐயப்பனின் 108 சரணத்தையும் சொல்லி வணங்க வேண்டும். இதேபோல் மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின் குளித்து காலையில் செய்ததைப் போலவே செய்ய வேண்டும். இறைவனின் அருட்கடாட்சம் குறைவில்லாமல் கிடைக்கும். படிகள் ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதும் சத்தியம். இந்த வழிமுறைகளை கடைபிடித்து விரதம் முடிந்து மலைக்கு கிளம்பும் முன் பஜனை, கூட்டு வழிபாடு, பூஜை நடத்தி பிரசாதம் தந்து உணவளிப்பது சிறப்பு. குருசாமி வீடு, கோயிலில் இருமுடி கட்டு பூஜை நடத்தலாம். கிளம்பும் போது போய் வருகிறேன் என சொல்லக்கூடாது. வீடு திரும்பியதும் குருசாமி மூலம் மாலை கழற்றவும். இருமுடி அரிசியை பொங்கியும் பிரசாதமாக எல்லோருக்கும் தர வேண்டும். விரத காலம் வழங்கிய நற்பழக்கங்களை ஆயுள் முழுக்க பின்பற்றுவதே ஐயப்பனின் பூரண அருளை தரும்.